வரும் 20ஆம் தேதி சென்னை பெரம்பூர் தொகுதியில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக வேட்பாளர் RT சேகரை ஆதரித்து ராகுல் காந்தி பரப்புரை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் 18,000 பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் 6,999 வழக்குகள் சிறுமிகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் என்றும் சமூக நலத்துறை அமைச்சரே சொல்லியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்து 3 மாதத்தில் கஞ்சா ஒழிக்கப்படும் எனவும் போதையில்லா மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கிற சமூக நலத்துறை அமைச்சர் தெளிவா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுல 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல 6,999 போக்சோ வழக்குனா சிறுமிகள் 8 வயசுக்கு குறைவாக இருக்கின்ற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டா போக்சோ வழக்கு பாயும். அப்படின்னா 6,999 சிறுமிகள் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளராக கவிதா கல்யாண சுந்தரத்தை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியை பாஜகவின் முரட்டு அடிமை என கூறியதற்கு என் மீது கடும் கோபம் கொள்வதாகவும் எனக்கு அனுபவம் இல்லை என்கிறார். ஆமாம், யார் காலில் விழுந்து பதவி பெறவோ பின்னர் அவர்களின் காலை வாரிவிடும் அனுபவம் எனக்கில்லைதான் என்றார். என் மேல கடும் கோபத்தில் இருக்காரு. என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. என்ன செத்து போன்ட்டாருமா, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. முரட்டு அடிமைன்னு சொன்னதுக்காக தான் இவ்வளவு கோபம் என் மேல. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்குன்னு அவர் பேசுறாரு அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், ஆமா உங்க அளவுக்குலாம் எனக்கு அனுபவம் கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் கிடையாது அப்படின்னா. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது தான். பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலில் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தாவேக தேர்தல் பணிமனைக்கு விஜயம் செய்த அத்தொகுதி வேட்பாளரும் தாவேக தலைவருமான விஜய் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பணிமனைக்கு வந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் அங்கு கூடியிருந்த பெண்களின் கோரிக்கையை ஏற்று அலுவலகம் முன்பு விசில் சின்னத்தை கோலமிட்டு வண்ணம் தீட்டினார். அதனைத் தொடர்ந்து தொகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று விசில் சின்னத்திற்கு விஜய் வாக்கு சேகரித்தார். பெரம்பூரில் இன்று விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்பட்டதாக தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரச்சாரம் செய்ய மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நேரம் கேட்ட நிலையில் காலையில் 9 மணி முதல் 12 வரை காவல்துறை நேரம் வழங்கியதால் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார். கொளத்தூர் தொகுதி பெரவள்ளூர் சந்திப்பில் திமுக வேட்பாளரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை ஆதரித்து வில்லிவாக்கத்தில் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாகவும் ஓட்டேரி பாலம் அருகே வேட்பாளர் KS ரவிச்சந்திரனை ஆதரித்தும் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். மக்களவையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோற்கடிக்கப்பட்டது வெற்றியின் ஆரம்பம் என்றவர் அந்த பெருமை முதலமைச்சரையே சாரும் என்று கமல் கூறினார். மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது புகைப்படத்தை ட்ரோனில் ஒளிபரப்பி தாமரைக்கு வாக்களிக்கும்படி விளம்பரம் செய்தார். பிரதமர் மோடி மற்றும் EPSன் புகைப்படங்களும் ட்ரோனில் ஒளிபரப்பப்பட்டது. காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் 11வது முறையாக போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் மரத்தடி மற்றும் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட கீரைச்சாத்து, மிளகாய்க்குப்பம், கன்னிகாபுரம், மாதாண்டகுப்பம், பொன்னை, கோடாவாரிப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களுக்கு வாக்கு கேட்டு சென்றவர் மரத்தடியில் அமர்ந்தும் தெருமுனையில் பொதுமக்களோடு அமர்ந்தும் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லியும் காட்பாடி தொகுதிக்கு தாம் செய்த திட்டங்களை எடுத்து கூறியும் வாக்கு கேட்டார்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் குட்டை திடலில் உள்ள ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறிய உடுமலை ராதாகிருஷ்ணன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் ஈஸ்வரன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் நகர பகுதிகளுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். அப்போது தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அப்பாவு திசையன்விளை பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திசையன்விளை பஜார் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த சபாநாயகர் அப்பாவுவிற்கு அப்பகுதி கவுன்சிலர்கள் மூலம் ராட்சத மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா உதயசூரியன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திட்டச்சேரி பேரூராட்சி வார்டுகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நடந்து சென்று வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு 9.5% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். அரிமளத்தில் வாக்கு சேகரித்த அவர் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டி பேசியதோடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தார். அந்த 2025-26 அறிக்கையில இந்தியாவின் 30 மாநிலங்களையும் தரவரிசைப்படுத்தியிருக்காங்க. அந்த தரவரிசையில 9.8% வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான் முதல் மாநிலம். அது எந்த மாநிலம்? தமிழ்நாடு. அதுல நமக்கு மகிழ்ச்சி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மகிழ்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மகிழ்ச்சி, முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் நகராட்சி பகுதிக்குட்பட்ட ஒற்றையால் விளை, கொண்டல், சாமிநாதபுரம், சின்னமுட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு திறந்த வாகனத்தில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவரை பாஜக, அதிமுக தொண்டர்கள் சால்வை அணிவித்தும் மலர் மாலை சூடியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா மதுரை, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஜே. முருகன் தொகுதிக்குட்பட்ட தலைவன் வடலி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே அண்ணாமலை பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர் மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வைத்து 14,950 கோடியை செந்தில் பாலாஜி கொள்ளையடித்திருப்பதாக சாடினார். திமுகவையும் 10 ரூபாய் பாலாஜியையும் ஓட ஓட நாம் விரட்ட வேண்டும் என அண்ணாமலை பரப்புரை செய்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்குறிச்சி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் குமரகுருவுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். மேலும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்துவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உங்கள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இசக்கிமுத்து வந்த பிறகு மத்திய அரசு உதவியோடு பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என உறுதி அளித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். கோட்டாரங்குளம், அடைய கருங்குளம், சிவந்திபுரம், அகஸ்தியர்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் இசக்கி சுப்பையா தாமிரபரணி நதியை கங்கை நதி போல மாற்றுவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாக கூறி வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அதிமுக வேட்பாளர் தங்கமணியை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதிர்கால சந்ததியர்கள் கெட்டு போகும் சூழ்நிலையில் உள்ளனர் எனவும் அதனை சிந்தித்து மக்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். 4 முறை உங்களால் போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற்று 5வது முறையும் உங்களால் வெற்றி பெற்று மீண்டும் மக்கள் பணி ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் சேவகர், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தங்கமணி அவர்கள் மீண்டும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவைக்க நகர், கிருபை நகர், காமராஜ் நகர், சிதம்பரம் நகர், பிரைன் நகர், சுப்பையா முதலியார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற கீதா ஜீவன் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் நகருக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரபத்திரசாமி கோவில் தெரு, அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு கேட்டு சென்றவருக்கு 40 கிலோ ஏலக்காய் மாலையை கிரேன் மூலம் அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை சட்டமன்ற தொகுதி தாவைக்க வேட்பாளர் RS முருகன் கங்கை கொண்டான், மேட்டுப்பாஞ்சேரி, முத்தார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள மான்கள் சரணாலயம் தரம் உயர்த்தப்படும் என்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் மற்றும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய பல்வேறு வழிகாட்டு பயிற்சிகள் நடத்த ஏற்பாடு செய்து தருவதாக வாக்குறுதி அளித்து விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்துவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னீர் பள்ளத்தில் பரப்புரை செய்த அவர் கடலை மிட்டாய் போல் எங்கும் கஞ்சா கிடைக்கும் அவல நிலை தமிழ்நாட்டில் உள்ளதாக புகார் கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் தற்போது அடக்குமுறையை ஏவிவிட்டு அவர்களின் போராட்டத்தை அடக்குவதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நாசர் ஆவடி மார்க்கெட் பகுதியில் உள்ள மசூதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மசூதி வாயில் அருகே தலையில் குல்லா அணிந்து நின்று தொழுகை முடிந்து வந்தவர்களிடம் வாக்கு கேட்டார். இஸ்லாமியர்களுக்கு அரணாக விளங்கும் கட்சி திமுக என்றும் மதவாத கட்சிகளை தமிழகத்தில் நுழைய விடாமல் இருக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கூறி வேட்பாளர் நாசர் ஆதரவு திரட்டினார். அப்போது திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு செய்த நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோ பள்ளப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் மசூதிக்கு சென்று தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டினார். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளப்பட்டி நகராட்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக கூறியவர் இந்தியாவிலேயே சிறுபான்மையின மக்களின் உண்மையான பாதுகாவலராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திகழ்வதாக கூறினார். வாக்களியுங்கள் மக்களே, பேரூர் ஆட்சியை பள்ளப்பட்டி நகராட்சியாக தரமுயர்த்தி தந்த அண்ணன் இளங்கோ அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் மக்களே. சென்னை தியாகராய நகர் தொகுதி தாவைக்க வேட்பாளர் ஆனந்த் தியாகராய நகர், மேற்கு மாம்பலம், காந்தி தெரு உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக நடந்து சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு தாவைக்க தொண்டர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாவைக்கவின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி வீடு வீடாக நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருக்கோவிலூர் நகராட்சி மற்றும் NGGO நகர் பகுதிகளில் கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக நடந்தே சென்ற வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு கேட்டார். அப்போது தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட சிறுநாகலூர், மேட்டு ஊனமலை, புதுப்பேட்டை, பள்ளிப்பேட்டை, நேமம், அத்திவாக்கம், காட்டுக்கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறவும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வேண்டியும் அச்சரப்பாக்கத்தில் உள்ள மழைமலை மாதா ஆலயத்தில் சிறப்பு ஜெபம் செய்தார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் கூட திமுகவிலிருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பித்தார். ஆனால் விஜய் அவரே கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக களத்தில் போராடி வருவதாக கூறினார். பரப்புரையின் போது தாவேக்க தொண்டர்கள் JCB இயந்திரத்தில் மலர்களை கொண்டு வந்து அவர் மீது தூவி வரவேற்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் ராவத்தநல்லூர், புதுப்பேட்டை, புதுப்பட்டு, புத்திராம்பட்டு, ரங்கப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதுப்பட்டு பகுதியில் பெண்களுடன் சேர்ந்து நடனமாடி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் கே. பழனி ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட போந்தூர், மாம்பாக்கம், பால்நல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலையில்லா மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றவர் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் முடிந்து மே 4ஆம் தேதி வெற்றி பெற்றவுடன் மே 10ஆம் தேதி அனைவரின் வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் உறுதி என்று கூறினார். என்னுடைய சின்ன வீட்டில் வாக்களித்து வெற்றி பெற செய்து 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு 10ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் 10,000 ரூபாய் வந்துடும். சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் தீவிர பிரச்சாரம் செய்தார். சிவகாசி தொகுதிக்குட்பட்ட சாட்சியாபுரம் பேருந்து நிலையம், பைபாஸ் சந்திப்பு சாலை, தேவர் சிலை உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமென்றால் இரட்டை குழல் துப்பாக்கி போன்ற டபுள் என்ஜின் ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று சரத்குமார் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்க்காமல் இருந்தால் கடுமையான விளைவுகளை பாஜக சந்திக்க நேரிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்தார். சென்னை எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவை ஆதரித்து பெரியமேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் யார் நின்றாலும் படுத்துக்கொண்டே வெற்றி பெறக்கூடிய தொகுதி என்று கூறினார். பரிகாரம் என்னவென்றால் எங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் மோடி. ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை கைவிட வேண்டும். மறுசீரமைப்பை தலைவர் ராகுல் காந்தியும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இதை அவர்கள் செவிசாய்க்கவில்லை. செவிசாய்க்காமல் இதை சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சித்திரை திருவிழாவை நினைவுபடுத்தும் வகையில் கள்ளழகர் தங்க குதிரையில் ஆற்றில் இறங்குவது போன்ற தத்ரூபமான ஏற்பாடுகளுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது பேசிய ஸ்ரீதர் வாண்டையார் கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் தான் நிழல் முதலமைச்சராக செயல்படுவதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இந்திராணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட மாருதி நகர், கொண்டரசம்பாளையம், அலங்கியம் சாலை, ராம் நகர், சலவையாளர் நகர், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வி. சோமசுந்தரம் தொகுதிக்குட்பட்ட திருவீதி பள்ளம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையின் போது வேட்பாளர் சோமசுந்தரத்தை சந்தித்த பெண்கள் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வேண்டும் என கோரிக்கை மனு அளித்த நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். அப்போது தொண்டர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மா. சென்னை விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா கோயம்பேடு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் கிரீடம் வைத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுவாஞ்சேரி பகுதிகளில் உள்ள அருள் நகர், பிரியா நகர், திருப்தி நகர், பெரியார்சாமி தெரு, மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சுபேர்கான் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தெரு தெருவாக வாக்கு சேகரித்து வந்த சுபேர்கானுக்கு ஆதரவாளர்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்திலிங்கம் தான் வெற்றி பெற்றால் இத்தொகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவதாக உறுதி அளித்தார். ஜெயங்கொண்டம் ஜூமா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். சென்னை ராயபுரம் தொகுதி தாவைக்க வேட்பாளர் விஜய் தாமு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்டோவில் பயணித்தபடி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தங்களது வேட்பாளருக்கு வழிநெடுகிலும் மலர் தூவி தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் செய்த திட்டங்கள் மற்றும் திமுகவின் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முனிசிபாளையம், விசுவாசபுரி, மசகாய மாதா தெரு, மெய்யப்பன் தெரு, மஞ்சள் மேடு, சிவபாக்கிய மஹால் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.